ஒன் பீஸ் அனிமில எந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்னு ஃபேன்ஸ் கிட்ட கேட்டா, மோஸ்ட்லி எல்லாருமே டெவில் ஃப்ரூட் இல்ல ஹாக்கி, சிலர் வந்து ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ஒன் பீஸ் அனிமில ரொம்ப முக்கியமானதே போனிகிளிஃப் தான். இந்த போனிகிளிஃப் இருந்தா தான் ஒன் பீஸ் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க உசுர குடுத்து சண்ட போடுற ஒன் பீஸ கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட போனிகிளிஃப பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது யூப் டிவி. சேனல பார்க்குற புது யூப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த போனோகிராஃப பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு போனோகிராஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பானோகிராஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கியூப் ஷேப்ல இருக்கும். அப்புறம் இந்த பானோகிராஃப செஞ்ச மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். லிட்டரலா எவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணாலுமே, இந்த பானோகிராஃப வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராயே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட இந்த அழிக்க முடியாத மெட்டீரியல்ல ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியோட இன்ஃபர்மேஷன பதிச்சு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பானிகிளிஃப் வந்து தவறான கைகள்ல சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த பானிகிளிஃப்ஸ உலகம் மொத்தமா ஸ்கேட்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பானிகிளிஃப்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால படிக்க முடியாத ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ படிக்க தெரிஞ்ச ஒரே குரூப் ஆஃப் மக்கள் ஒஹாரால இருந்த மக்கள் தான். ஆனா, வேர்ல்டு கவர்ன்மெண்ட் சதி பண்ணி அந்த மக்களையுமே அழிச்சுருவாங்க. அந்த ஸ்காலர் மக்கள்லேருந்து தப்பிச்சு வந்தது தான் நிக்கோ ராபின். இப்போதைக்கு ஒன் பீஸ் வேர்ல்ட்ல நிக்கோ ராபினால மட்டும் தான் அந்த பானோகிராஃப படிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த பானோகிராஃப்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு டைப்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பானிகிளிஃப் இல்லன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ரியோ பானிகிளிஃப். இந்த ரியோ பானிகிளிஃப ரியோன்னும் சொல்லுவாங்க, இல்லன்னா ரியல் பானிகிளிஃப்னும் சொல்லுவாங்க. அது டப்லயும், சப்லயும் லைட்டா ப்ரொனன்சியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஹிஸ்டாரிக்கல் பானோகிராஃப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சில ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன்ட் வெப்பனோட ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே நம்ம ரியோ பானோகிராஃப்ல எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ரியோ பானோகிராஃப்க்கு சில உதாரணம் சொல்லணும்னா, ராபின் வந்து ஃபர்ஸ்ட்டு அலபாஸ்டார பார்க்குற பானோகிராஃப். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஜாய் பாய் எழுதியிருக்க அப்பாலஜி பானோகிராஃப். இதுக்கு அடுத்ததா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் பானோகிராஃப் பத்தி பார்த்துடலாம். இந்த பானோகிராஃப பத்தி தான் அனிமில ரொம்பவே கம்மியா சொல்லியிருப்பாங்க. இந்த பானிகிராஃப்ல என்ன எழுதியிருக்கும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த பானிகிராஃப் வந்து மத்த பானிகிராஃபோட லொகேஷன பாயிண்ட் பண்ணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் பானிகிராஃப கண்டுபிடிக்கிறது மூலியமா, வேற ஒரு பானிகிராஃபோட லொகேஷன நம்ம கண்டுபிடிச்சு, அந்த பானிகிராஃப போய் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல லாஸ்ட்டான ஆனா ரொம்பவே முக்கியமான பானிகிராஃப், இந்த ரோட் பானிகிராஃப். இந்த ரோட் பானிகிராஃப் மொத்தம் 4 தான் இருக்கு. இந்த 4 பானிகிராஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஐலேண்ட காமிக்கும். அந்த ஒவ்வொரு ஐலேண்டுக்கும் நம்ம போயிட்டு, அந்த 4 ஐலேண்டும் கனெக்ட் பண்ற சென்டர் பாயிண்ட்ட போய் நம்ம கண்டுபிடிச்சா, அந்த இடத்துல தான் ஒன் பீஸ் ஆன லாஃப்டேல் இருக்கும். இந்த ரோட் பானிகிராஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பானிகிராஃப் மாரி இல்லாம, இத ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ற மாரி ரெட் கலர்ல இருக்கும். ஒன் பீஸ்ல இருக்க எல்லா கேரக்டரோட குறிக்கோளுமே இந்த 4 ரோட் பானிகிராஃபையும் அடையணுங்கிறது தான். இப்போ நம்ம பானிகிராஃப பத்தி மத்த அடிஷனலான இன்ஃபர்மேஷன பார்த்துடலாம். பிக் மாமோட க்ரூல இருக்க ஒரு கேரக்டர் தான் டமாகோ. டமாகோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல மொத்தம் 30 பானிகிராஃப் இருக்கு. அந்த 30 பானிகிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 வந்து ரோட் பானிகிராஃப். இந்த ரோட் பானிகிராஃப் தான் நம்மளுக்கு ஒன் பீஸ் அடைய தேவை. இதுக்கு அடுத்ததா மீதி இருக்க 9 பானிகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரியோ பானிகிராஃப். இந்த பானிகிராஃப் தான் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ், சில ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே கன்டெயின் பண்ணும். இத தாண்டி இந்த 30 பானிகிராஃப்ல மீதி இருக்க 17 பானிகிராஃப் தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் பானிகிராஃப். இந்த பானிகிராஃப் வந்து இன்னொரு பானிகிராஃபோட லொகேஷன பாயிண்ட் பண்ணும். இந்த பானிகிராஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கவர்ன்மெண்ட் ஒரு பெரிய ஆர்டிஃபேக்ட்டா நினைக்கிறாங்க. இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து வேர்ல்டு கவர்ன்மெண்ட்டோட அழிவுக்கே மிகப்பெரிய காரணமா இருக்கும். அதனால இந்த வேர்ல்டு கவர்ன்மெண்ட்டோட ஒரு குறிக்கோளே வந்து இந்த பானிகிராஃப் எல்லாத்தையுமே எப்படியாவது அழிச்சிடணும். ஆனா, இந்த பானிகிராஃப் அழிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டம். அதனால வேர்ல்டு கவர்ன்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு இன்னொரு ஐடியாவ கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு யோசிச்சீங்கன்னா, இந்த பானிகிராஃப் எல்லாமே படிக்க தெரிஞ்சவங்கள அழிக்கணும். அதோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா தான் வேர்ல்டு கவர்ன்மெண்ட் வந்து ஒஹாரா ஐலேண்ட அழிப்பாங்க. அந்த ஐலேண்ட்ல தான் எல்லா மக்களுக்குமே பானிகிராஃப படிக்க தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்ததா நம்மளுக்கு அனிமில பானிகிராஃப படிக்க தெரிஞ்ச மாரி நிக்கோ ராபின மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. வானோ ஆர்க்கோட எண்டிங் ஸ்டேஜ்ல தான் இந்த பானிகிராஃப வந்து ஓடனோட ஃபேமிலிக்குமே படிக்க தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இப்போதைக்கு பானிகிராஃப படிக்க தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 4 பேர் இருக்காங்க. ஒண்ணு நிக்கோ ராபின், இன்னொன்னு ஓடனோட அப்பாவான கோசுகி சுகியாகி. அடுத்தது இப்போதைக்கு அந்த கேரக்டர் உயிரோட இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியல. அந்த 3 கேரக்டர் வெகாபங்க். 4தா வந்து பார்த்தீங்கன்னா, சார்லட் புட்டிங். புட்டிங்க்கு வந்து எந்த அளவுக்கு பானிகிராஃப படிக்க தெரியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா, பிக் மாம பொறுத்தவரைக்கும் சார்லட் புட்டிங்கால பானிகிராஃப படிக்கிற பவர அவேக்கன் பண்ண முடியும்.
அடுத்ததா இந்த பானகிலிஃப் எல்லாமே எதுக்காக இந்த உலகத்த சுத்தி ஸ்கேட்டர் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பானகிலிஃப் ஸ்கேட்டர் ஆன இன்ஃபர்மேஷன நம்மளுக்கு இப்ப தான் அனிமில ரீசென்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அலபாஸ்டா கிங்டமோட ராயல் ஃபேமிலியான நெஃபர்டரி ஃபேமிலிய சேர்ந்த பிரின்சஸ் ஆன லில்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேர்ல்டு ரெவரி மீட்டிங் நடக்கிறப்ப வேற வேற இடத்துல ஸ்கேட்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பானகிலிஃபுமே ஸ்கேட்டர் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு காரியம். அப்படி லில்லி ஒவ்வொரு பானகிலிஃபா ஸ்கேட்டர் பண்ற மாரி இருந்தா, ஈஸியாவே ஈமு லில்லிய கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஃபேன்ஸோட ஸ்பெகுலேஷன் படி லில்லி கிட்ட கூமாவோட பாவ் பாவ் டெவில் ஃப்ரூட் இருந்திருக்கலாம். அந்த டெவில் ஃப்ரூட்ட யூஸ் பண்ணி தான் பானகிலிஃப வேற வேற இடத்துக்கு ஸ்கேட்டர் பண்ண முடியும். இந்த தியரிய இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற விதமா, ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க பானகிலிஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாலஜி பானகிலிஃப். ஜாய் பாயே அந்த பானகிலிஃப ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க மக்களுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா எழுதியிருப்பாரு. அந்த பானகிலிஃப் கரெக்ட்டா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்லயே போய் விழுந்திருக்கும். இதுக்கடுத்து நம்மளுக்கு அனிமேல மொத்தம் 18 பானகிலிஃப பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பானகிலிஃப்ஸ பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் டாடா, பாய் பாய்.